ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Blessy's ஃபுட் பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதில் நம்ம குடமிளகாலாம் போட போகிறோம். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதை இப்படி ரோல் மாதிரி தான் செய்யணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணி ஆக்சுவலாக இது சாண்ட்விச் மாதிரியும் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, வெங்காயமும் 3 கலரில் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு அதில் மிளகுத்தூளும் உப்பும் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு 5 முட்டையை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 5 பேருக்கு செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு 5 முட்டை இதில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை முட்டை கணக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் லைட்டாக ஆயில் போட்டுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி முட்டையை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரோல் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பேனில் தான் ஈஸியாக கிடைக்கும். இதை நானே ஹேண்டில் பண்ணுறேன் கேமராவை. ஸோ என்னால் அதை ரோல் பண்ணுறத கேப்சர் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒன்ஸ் ரோல் பண்ணதும் மீதி இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஸ்பைரல்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை வாட்டி நீங்கள் ரோல் பண்ணிக்கும் போது உள்ளே உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ நான் 2 வாட்டி ஊற்றி இதை ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சுவையான சிம்பிளான எக் ரோல் தயாராகிருச்சு. இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் சாண்ட்விச் மாதிரி கூட இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in the next வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. பாய் பாய்.